தேவ சமூகத்திலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதித்த போது தேவ மகிமை தேவனுடைய ஆலயத்தில் வந்து இறங்கினது. அப்பொழுது தேவன் அங்கிருந்து ஜனங்களோடு பேசினார். இன்றைக்கும் நம்முடைய நடுவிலே வந்திருக்கிற தேவனை நாம் உயர்த்தி ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் நம்மோடு கூட இருந்து நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறவர். ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ் ஹல்லேலூயா. கிருபை தந்தவர், நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர். ஜீசஸ் பாவியான நம்மளை ஒரு பிள்ளையாய் மாற்றி, ஒரு மனவாட்டியாய் நம்மளை மாற்றி, அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை முன்குறித்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிறைத்தவர். அந்த அபிஷேகத்தினால் நம்மளை இன்னும் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவரை ஆராதிக்க பாத்திரமானவர். நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நமக்குன்பாக நம்முடைய தேவனை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஒருபோது நமக்கு அவர் தீமை செய்யவில்லை. எல்லா காலங்களும் நமக்கு நன்மை செய்தவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், நம்மளை கரம் பிடித்தவர், இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறவர். அவரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்த ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லாவற்றிலும் மேலானவர் என்று சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம்.
கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்க எங்கே போனாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கே இருப்பார். தாயின் வயிற்றிலே உருவாக முன்னே உடைய கண்கள் நம்மளை கண்டது. இந்த கண்கள் நம்மளை கண்டது. அது நம்மை ஒருபோதும் கைவிடாதது. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். சில நேரங்களிலே நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருப்பது நிமித்தமாக எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசம் நம்மளை கொண்டு வந்தாலும், சில பாவ சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வந்தாலும், எத்தனையோ நேரங்களிலே நம்ம நெருக்கி நிற்கிற பாரமான பாவமான எல்லாம் நம்மளை அடுத்து நிற்கும் போது தேவன் அவைகளின் நடுவிலே நாம் விழுந்து போகாமல், அவைகள் நம்மளை ஆக்கிரமித்து விடாதபடி, நம்மளை கைவிடாமல் நம்மை அதிலிருந்து தப்புவித்து கொண்டு வந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நல்லவர். ஒரு கிருபை என்று உள்ளது. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்களை கொண்டு நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர், நம்மளை ரட்சிக்கும்படி அழைத்தவர், நம்மளை வேறு குறித்து அழைத்தவர், மாறுபட்ட ஒரு சந்ததியாய் நம்மளை வைத்திருக்கிறவர். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை சோதனைகள் வரட்டும், எத்தனை பலவீனங்கள் வரட்டும், அவைகள் நடுவில் நமக்கு பலனாக அவர் இருந்து நம்மளை கைவிடாதவராக. உன்னை அழைத்தவர் நான் உண்மை உள்ளவர் அப்பா. உன்னை பேர் சொல்லி அழைத்த நான் உண்மை உள்ளவர். உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை நான் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் உன்னை முன் குறித்திருக்கிறேன். நீ கெட்டு போக நான் விட மாட்டேன். நீ விழுந்து போக நான் உன்னை விட மாட்டேன். நீ பின்வாங்கி போக நான் உன்னை விட மாட்டேன். சத்துரு உன்னை கொள்ளை கொண்டு போக நான் விட மாட்டேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் நம்மளை நடத்த உண்மை உள்ள தேவன். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல தேவத்தை ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்கள், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலே தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலே தேவன் இல்லை. அதிலிருந்து இதுவரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் கைவிடவே மாட்டேன்னு சொன்னவர், நம்மளை கைவிடாமல் நடத்தி வந்த தேவனை கரங்களை கட்டி நாம் எல்லாரும் கைவிடலாம். நம்மளோடு பிறந்தவர்கள் உங்களை கைவிடலாம். இந்த பிள்ளைகள் உங்களை கைவிடலாம். உங்களுடைய இளைய பந்துகள் உங்களை கைவிடலாம். என் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர். அவர்களை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை கடைசி
கடைசி வரைக்கும் நடத்த போதுமான ஒரு தேவன். அவரை நம்பி வந்த ஒரு பிள்ளைகளையும் அவர் இதுவரைக்கும் கைவிடவில்லை. உங்களை என்னை தொடர்ந்து நடத்தி அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவன் நிச்சயமாய் நம்மளை நடத்துவார். அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்ல, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஐயா. உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை அதுவே கைவிடாத எங்கள் நேசரே, எங்களை கைவிடாத எங்கள் நேசரே. எங்களோடு இருந்தவர்கள் எங்களை கைவிட்ட போதும், எங்களோடு பிறந்தவர்களை கைவிட்ட போதும் நீர் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி தகவலே, உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, எங்களோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறவரே, எங்கள் ராஜாவே, நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவர், 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 நல்லவர். எங்கள் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் மீட்பர் பரிசுத்தர். இந்த காலவெளியில் யாரெல்லாம் இதை உணர்ந்து சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் எங்கள் மீட்பர், பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு வந்தீர். நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்தனப்பா, ஆண்டவரே என்னை மீட்டு வெளியெடுத்தீரப்பா. ஒரு காலம் நான் பிசாசுக்கு அடிமையா இருந்தேன் அப்பா, உலகத்துக்கு நான் அடிமையா இருந்தேன். நீ என்னை மீட்டுக் கொண்டு வந்த நல்ல மீட்பர் அப்பா. ஆண்டவரே நீர் நேசரப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு என் மேல் இருக்கிறது. உம்மை போல என் மேல் அன்பு வைக்க ஒருவரும் இல்லை. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு இல்லை என்கிறதை வெளிப்படுத்தி எனக்காக ஜீவனை கொடுத்த நேசரே, உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. நீர்தான் எங்கள் மேய்ப்பர். என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பர் நீரே, நல்ல மேய்ப்பர் அப்பா. இதை உணர்ந்து சொல்லுங்க. பாடலாய் அல்ல, அனுபவமாய் இதை பாடுங்கள். தேவன் நமக்கு அப்படியே இருந்திருக்கிறார். அவர் ஒருபோது நம்மளை கைவிடவில்லை. அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவருடைய கோலும் தண்ணி நம்மளை தேற்றினது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட காரணம் என்ன? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாப்பார், என் மேய்ப்பர் என்னை வல்லடிக்கு விலைக்கு பாதுகாப்பார். சத்துருக்களை என்னை மேற்கொள்ள முடியாது. என் மேய்ப்பர் நல்லவர், அவரை நான் எனக்கு முன்னே செல்லுகிறவர், என் சத்தத்தை அறிந்த மேய்ப்பர். அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் எனக்கு நல்லவர் என்று சொல்லி உணர்ந்து சொல்ல கர்த்தர் கிருபை தருவதாக. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை தருவதாக, கிருபை தருவதாக, கிருபை தருவதாக அப்பா சொல்லுங்க. ஆண்டவரே ஜீசஸ் ஹல்லேலூயா. நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் மீட்பர் பரிசுத்தர்.
நம்பிக்கைக்கு பாத்திரர், எல்லா நம்பிக்கைக்கும் மூல காரணராய் இருக்கிறவர். அவரை நம்பினவர் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. அவரை நம்பின ஒருவரும் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் தள்ளப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையாயிருக்கிற அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். அவரே அன்புள்ளவர், அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை நேசிக்கிறவர். ஆமென். ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாத தேவன் அவரே நமக்கு எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் மேலானவர். ஒருபோதும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தீமை செய்வதில்லை. கடைசி வரைக்கும் நன்மையானவைகளே தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருகிறார். கர்த்தர் தருவது நமக்கு தீமையாயிராது, நன்மையாயிருக்கும். இந்த காலவெளியில் அதை விசுவாசிக்கிறவர்கள் கடவுளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். நமக்கு ஒருபோதும் தீமைக்கு எதையும் தர மாட்டார். கர்த்தரால் வருகிறது நமக்கு நன்மையாயிருக்கும். கர்த்தரால் வருகிறது நமக்கு வேதனை வராது. கர்த்தரால் வருகிறது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒருவேளை இப்பாளுக்கு பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை நடக்கிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை தீமையாக, துக்கமாக, வேதனையானதாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகளின் நடுவில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு இந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர்தான் எங்கள் நம்பிக்கை, நீர்தான் எங்கள் மேன்மை, நீர்தான் எங்கள் மகிமை, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த காலவெளியிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை கைவிடவே மாட்டீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும்
நீர் எங்களை கைவிட மாட்டீர். நான் அதை அறிந்திருக்கிறேன் சொல்லி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. என் குறைவிலும் என் நிறைவிலும் நீர் என்னோடு இருக்கிறேன். என்னை கைவிடவே மாட்டீரப்பா. என்னை கைவிடவே மாட்டீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை கைவிடலாம். என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிடலாம். ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறவர்கள் என்னை கைவிடலாம். ஆனால் நீரோ என்னை கைவிடவே மாட்டீர். நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை எனக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை, எனக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை என் கையில் எடுத்து தர நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுங்க. எனக்கென்று என் குடும்பத்திற்கென்று நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எனக்கு தர நீர் உண்மை உள்ளவர் சொல்லுங்க. உண்மை உள்ளவர் சொல்லுங்க. உங்க காதல பிசாசு சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஓ உன் தேவன் உனக்கு தரமாட்டார், அவர் உண்மை இல்லாதவர், சொன்னதை செய்ய மாட்டார் உணர்வை உங்க உள்ளத்துல பிசாசு கொடுத்து கொண்டிருக்கிறதை மேற்கொள்ளும்படி இப்பொழுது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை வரட்டும். ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மையானதை தருகிறீர். நீர் நன்மையானதை தருகிறது என்று அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் எனக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் தரணும் வைத்திருக்கிற நன்மைகள் என்னை வந்து சேரும், என்னை வந்து சேரும். நான் அதை அறிந்திருக்கிறேன். என் தேவன் அதை தர உண்மை உள்ளவர். நான் அதை அறிந்திருக்கிறேன் அப்பா. நான் அதை அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க. நான் அதை அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நானும் உன்னை அறிந்திருக்கிறேன் என் மகளே. நானும் உன்னை அறிந்திருக்கிறேன். ஓ உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய 4 காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை அறிந்திருக்கிறபடியாக, உனக்கு தேவையான உன் பலத்தையும் வீரத்தையும் நான் அறிந்திருக்கிறபடியாக உன் தேவைகளை நான் சந்தித்து உன்னை அற்புதமாய் நடத்தி நான் உனக்கு போதுமானவர் என்பதை நான் உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கரம் பிடித்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை முன்குறித்தவர், உன்னை வேறு குறித்தவர், உனக்கென்று புது வாழ்க்கையை அனுபவித்து தந்தவர். நான் உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் இனத்தார் நடுவிலே, உன் வீட்டார் நடுவிலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். உன் கஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை கரம் பிடித்தவர், உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீ நீ கைவிடவே மாட்டீ. என்னை சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, அறிக்கை எடுங்க. அறிக்கை தேவனுக்கு பிரியமானது. பிசாசு அடி ஓடுகிறான். ஆமென். ஓ மறுபடியும் என்னை முன்குறித்தீ நீ கைவிடவே மாட்டீ.
காலவெளியிலே நம் நடுவில் எழுந்திருக்கிற அந்த ஆண்டவர் சகல நன்மைகளின் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அறியவே அறிந்திருக்கிறேன், நான் உன்னை புரியவே புரிந்திருக்கிறேன், உனக்கு ஏற்ற காலங்களில் சகாயம் செய்யவும், உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற காரியங்களில் நான் அற்புதம் செய்யவும் நான் அறிந்திருக்கிறேன். நீ வேதனைப்படாதே, துக்கப்படாதே, அவைகளே நான் உனக்கு மகிமை உண்டாக்கும்படியால் இப்பொழுது குறைவுகளை நிறைவாக்குகிறேன். இந்த நாட்களிலே நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காணப்படி உனக்கு மகிமை உண்டாக்கும்படியான காரியத்தை செய்வேன். நீ வெட்கப்பட்ட இடத்திலே தலை குனிந்து நின்ற இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்க போகிறார். உன் முகம் இரட்டிப்பான பிரகாசத்துக்குள் வர போகிறது. உன் ஜனங்கள் நடுவிலே உன் முக வளர்ச்சியை நான் வைக்க போகிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும் சொல்லப்படுவார். நான் உன்னை மேன்மைப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை அவர் கைவிடவே மாட்டார். துன்மார்க்கன் பெருகினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்பினாலும் அவர்கள் பெருகிறதை கண்டு நீ கவலைப்படாதே, பயப்படாதே. உனக்கு எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார் என்று சொல்லி வேதனைப்படாதே. அவர்களை காட்டிலும் பெரியவர், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிற நானும் என் சேனையும் பெரியது என்று கர்த்தர் சொல்கிறார். பெரியது என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை அதம் பண்ணி அவர்கள் வந்த பாதையிலே திரும்பி போக பண்ணி அவர்களை மாற்றி அமைக்க நான் வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அது நடக்கும். இனி அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அவைகள் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அது திருப்பி விடப்படுகிறது. அவைகளை நீ பார்ப்பார், நீ மேன்மைப்படுத்தப்படுவார். அவைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்ப்பார். கர்த்தராகிய நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. தொடர்ந்து கர்த்தரமே நடக்கும்படியாய் பிதாவாகிய தேவனை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். குமாரனாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை மகிமைப்படுத்துவோம். திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தின ஆண்டவர் மகிமைப்படுத்த கிருபை தந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எங்களை அறிக்கையிலே பிரியப்பட்டு எங்களோடு பேசின எங்கள் ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு பேசும் மீதியான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தடைகளை உடைத்து போட முன் செல்கிறார் நம்முடைய ஆண்டவர். முன்னே போகிறேன் சொன்னவர் எதற்காக முன்னே போகிறார்? எப்படிப்பட்டவராய் முன்னே போகிறார் என்றால் தடைகளை தகர்க்கிறவராய் முன் செல்கிறார். தடைகளை தகர்க்கிறவர். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம் எப்படி சொல்கிறது? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ராஜாதாமே அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? போகிறார் என்று சொல்லப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலை என்ன செய்வார்? நடந்து போவார். நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவராய் அவர் நம்மை தடைகளை கடந்து அழைத்து கொண்டு போகிறவராய் நமக்கு முன்னே கடந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான தடைகள் வருகிறது. உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிறான் பிசாசு. ஒரு கிறிஸ்தவன் எல்லாவற்றிலும் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்கு எத்தனையோ விதமான காரியங்களை செய்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜாதியன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவன் கடையில் என்னெல்லாமோ பண்றான். கடையில திறக்கும் போதே என்னெல்லாமோ பண்றான், மூடும் போது என்னெல்லாமோ பண்றான், கடைசியில வெளியில தீ வைக்கிறான், நடு ரோட்ல கொண்டு பூசணிக்காய் என்ன செய்யறான், உடைக்கிறான், என்னெல்லாமோ பண்றான். எதுக்கு அப்படின்னா தனக்கு எந்த காரியமும் என்ன செய்யக்கூடாது,
வரக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா ஒரு கிறிஸ்தவனும் இதெல்லாம் செய்யறதே கிடையாது. உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, எல்லா கிறிஸ்தவனும் அப்படி இல்லை. இப்போ அவனும் வியாபாரியம் கொடுத்தான், அவனும் பத்திரிகை கொடுத்துறான், அவனும் கடையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பத்தி நான் பேசுறேன். எந்த காரியமும் செய்யாம கர்த்தருடைய பாதுகாப்பை மட்டும் நம்பி காலையில போன ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு முடிக்கும் போது ஜெபம் பண்ணி கடையை முடித்து வர்ற ஆட்கள், எந்த வெளிப்பிரகாரமான மனுஷீக காரியமா செய்யாம கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் ஒருத்தர் தான் எனக்கு பிசினஸ் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும் சொல்லி விசுவாசித்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு வர்ற ஆட்களையும் கர்த்தர் கைவிடாம இன்னைக்கு எப்படிதான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். சில நேரம் நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்கிறதுக்கு பல பேர் நமக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் செய்கிறார்கள். அவன் என்ன செய்யறான்னா, பூசணிக்காவ தடியங்கா அதை தொங்க விட்டு அதுல மாத்திடுறான். அவன் அப்படி சொல்றான். எல்லாரும் கண்டு அதுல போடுவான். அதுக்கு ஒரு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டணம் கட்டும் போது பெந்தைக்கோஸ்தை கோமாளி வச்சிருப்பான். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு கோமாளி செஞ்சு அதில் 2 கரும்பு புள்ளி வச்சு வச்சிருப்பான். சில நேரம் பானையை மண் பானையை வாங்கி வெள்ளையும் கருப்புமா குத்தி மண்டையில கவத்தி ஒரு கோமம் வச்சிருப்போம். ஏன்னு கேட்டா, இதை பார்க்கிறவங்க கண்ணுல அதை பட்டனா அங்க பெருமா இல்லாம். என்னமா இருக்கு பாருங்க, நம்மளை பத்தி என்னெல்லாம் யோசிக்கிறாங்க இல்ல. நம்ம கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இங்க வந்து கெட்டடம் இடிஞ்சு விழுந்துருமா, அதுக்கு போது அதை அங்க திருப்பி விட்டுறான். என்னெல்லாமா செய்யறான். முன்னேற்றத்தை கெடுக்கிறதுக்கு அவன் பாதுகாத்துக்குள்ள என்னமோ செய்துட்டு அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் என்ன பண்ணாலும் சரி, உனக்கு முன்பாக நான் போனா தடைகள் தானாக என்ன செய்யும், உடையும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போக முடியாதபடி சாத்தா என்ன பண்றாங்க, நிறைய தடையை கொண்டு முன்னாடி வைக்கிறான். கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஓட்ட பந்தயத்துக்கு அடையாளமா சொல்லப்படுது. அது சாதாரண ஓட்டப்படம் இல்லை, தடகள ஓட்டம். எப்ப பார்த்தாலும் குறுக்க எவனா வந்துகிட்டே இருப்பான், ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் 2 ஸ்டெப் நல்லா வந்துட்டோம்னு நினைப்போம், அப்பதான் பாருங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வைப்பான். இதை தாண்டுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்ம சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு என்ன இருக்குது, பலம் இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சேனைக்குள்ள என்ன செய்வேன்னா, பாயும் மதில என்ன செய்வேன், தாண்டுவேன். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி தாண்டி போயிட்டே இருக்கணும். நம்ம தாண்டக்கூடாதுங்கிறது எத்தனையோ தடைகளை கொண்டு வைப்பான். ஆனால் கிறிஸ்துவை முன்பாக நடக்கிறவராய் நாம் வைத்துக் கொண்டு அவருக்கு பின்னாடி நாம் போகிறவர்களாய் இருந்தால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வர்ற தடைகளையும் எளிதாய் நாம் மேற்கொள்ள முடியும். அதனாலதான் அங்க சொல்லப்படுது. இதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன், அப்ப நல்லா விளங்கும். ஏசாயா 52:12 கடைசி பகுதி வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போய் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் சொல்லப்படுது. கர்த்தர் உங்க முன்னே என்ன செய்வாரா போவாரு, இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பின்னா என்ன செய்வார், உங்களை காக்கிறவராய் இருப்பார்னு சொல்லப்படுது. நம்முடைய தேவன் முன்னையும் போவார், பின்னையும் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார், காக்கிறவர். தடைகளை உடைச்சு போட கர்த்தர் முன்னே போகிறார். இன்னைக்கு 2 உதாரணத்தை நான் இதுல உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் ஒரு காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். அழகா இருக்கு பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. போதும், அங்க அழகா இருக்கு. அந்த அந்த அடைக்கப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடைக்கப்பட்டிருந்தது எரிகோ. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் இந்த எரிகோவை தாண்டி தான் எங்க போக வேண்டும், கானானுக்குள் போக வேண்டும். கானானின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேண்டுமானால் இந்த எரிகோ கோட்டையை அவர்கள் தாண்டியே ஆக வேண்டும். அப்போ அந்த எரிகோவுக்குள்ள போகணும்னு சொன்னா அதுக்கு பெரிய கோட்டை வச்சிருக்கான். அந்த கோட்டைக்கு மெயினானது ஒரே ஒரு டோர். அந்த பெரிய வாசலை அந்த எரிகோவின் மக்கள் என்ன செய்து விட்டார்கள், அடைச்சி வச்சுட்டு இதை தாண்டி ஒருவன் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் வெளியும் போகவும் ஒரு உள்ளேயும் வரவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் நினைச்சான், நீ எப்படி என்னை தாண்டி அங்க போறன்னு நான் பாக்குறேன், உன்னால ஒரு ஸ்டெப் கூட என்னை தாண்டி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. தடையை உண்டு பண்ணினா தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரயாணத்தின்
வளர்ச்சியை, பிரயாணத்தின் முன்னேற்றத்தை, அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி தடையை உண்டாக்குகிற வேலையை எரிகோவின் ராஜா செய்தான். யோசித்து பாருங்க, பிசாசு இந்த வேலையை தான் எல்லார் வாழ்க்கையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஏராளமான தடைகள், நமக்கு விரோதமா ஏராள போராட்டங்களை கொண்டு பண்ணுகிறான். மனுஷருடைய போராட்டத்தை கொண்டு வர்றான், நம்முடைய சரீர போராட்டத்தை கொண்டு வர்றான், ஆவியில் போராட்டத்தை கொண்டு வர்றான். இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளை சோர்ந்து போக வைத்து, பலவீனப்படுத்த வைத்து, நாம் முன்னேறி போக விடாமல் நமக்கு முன்பாக வாசல்கள் என்ன செய்கிறான்? அடைக்கிறான். எரிகோவில் வருவதற்கு முன்னாடி என்ன நடந்தது? அவர் எதை தாண்டினார்கள்? யோர்தானை தாண்டினார்கள். யோர்தானை தாண்டினார்கள். யோர்தானை தாண்டுவதற்கு அதே போல் ஒரு தடையாகத்தான் அதை நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஆசாரியன் கால் பட்ட உடனே யோர்தானை இரண்டாக செய்தார், பிளக்க வைத்தார். இப்பொழுது யோர்தானை தாண்டி வந்தவர்களுக்கு சந்தோஷம். நாம் இவ்வளவு பெரிய ஆறு, இவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு யோர்தான் நதியே தேவன் நமக்காக என்ன செய்தார்? இரண்டாய் பிளந்து நம்மளை கொண்டு வந்து விட்டார். அப்படி என்றால் நாம் நிச்சயமாய் அந்த பாலும் ஓடுகிற தேசத்துக்குள்ள என்ன செய்து விடுவோம், போய்விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் வந்த உடனே ஒரு பெரிய கோட்டை அவங்களுக்கு முன்னாலே தடையாவது நின்றது. அந்த தடையா இருந்தால் அவனுக்கு ஒரு சந்தோஷம். கதவு திறந்திருக்கலாம், உள்ளோடி ஓடி அந்த பக்கமா என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் நினைச்சான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கதவை இழுத்து மூடி ஒருவர் உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில தடையை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முன்னேற்றம், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடுகிற ஓட்டத்தை எப்படி ஆகியும் தடை பண்ணி நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். இந்த கதவு அடைக்கப்பட்டவனே எல்லாருடைய உள்ளத்திலும் என்ன வந்திருக்கும்? ஐயோ, இந்த கதவு அடைச்சிட்டானே, இனி நம்ம எங்க போறது, எப்படி போறது? அந்த பகுதிக்கு போகணும்னா இந்த வழியை விட்டு வேற வழியே இல்லையே, திரும்பி போக முடியாத யோர்தான் திரும்ப நமக்காக இரண்டாவது தடவை பிறந்தா தானே வெளியே போக முடியும். என்ன செய்வது என்று திகைத்து இருக்கிற நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவன் கதவை அடைத்தா அவனுடைய அரணையை உடைக்க வல்லமை உள்ளவர் என்பதை கர்த்தர் காண்பிக்க விரும்பினார். என் பிள்ளைகள் முன்னேற விடாமல், என் பிள்ளைகள் முன்னேறி அடுத்த பகையினத்துக்கு நீ போக முடியாமல், நான் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த தேசத்துக்கு என் ஜனங்களை நீ தடுத்து நிறுத்த பார்த்த உன்னை உன் அலங்கத்தோடு இடித்து நான் விழப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவன் கதவை பூட்டின இடத்துல கர்த்தர் அலங்கத்தை உடைக்க திட்டம் வைத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை உடைத்து நிறுத்த விரும்புகிற, தடுத்து நிறுத்த விரும்புகிற, அடைக்கப்பட்ட வாசலை உனக்குள்ளாக கொண்டு வந்து வைத்து இனி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உன் கிறிஸ்தவ ஜீவியம் முடிந்தது, நீ பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி தடுக்க நினைக்கிற சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே. உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே. அடைக்கப்பட்ட வாசலை கண்டு நீ பின்வாங்காதே. அடைக்கப்பட்ட வாசலை கண்டு நீ சோர்ந்து போய் அதன் முன்பாக விழுந்து போகாதே. அதற்கு பதிலாக உன் தேவனாகிய நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருந்து அவன் அடைத்த வாசலை மாத்திரமல்ல, அவன் அரணாய் கட்டியிருக்கிற கோட்டைகளை உனக்கு உடைத்து அதன் நடுவில் உன்னை கடந்து போக வைத்து அதற்குள் இருக்கிற கொள்ளைகளை உனக்கு தர நான் உண்மை உள்ளவன். அவன் நினைக்கிறான், நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கதவை பூட்டிட்டா உனக்கு வராதுன்னு அவன் சொல்றான். ஆனா நான் சொல்றேன், அவன் கதவை பூட்டினாலும் அவன் கோட்டைகளை உடைத்து நான் உனக்கு தர நினைத்திருக்கிறதை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்றேன். நல்லா விளங்கிக்கோங்க. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திலையும் உங்களுடைய பிசினஸ்லையும் கர்த்தர் அதைத்தான் சொல்றார். உங்க வாழ்க்கையில எதுதான் கர்த்தர் சொல்றார்? ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு மாத்திரம் அல்ல, தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கிற மேன்மையான திட்டம், உங்களுடைய ப்ரமோஷன்ஸ், உங்களுடைய உயர்வுகள், உங்களுடைய எல்லா விதமான பதவி உயர்வுகளை பிசாசனம் தடை பண்ணி வைத்து விட்டு, ஒரு அதிகாரி மூலமா தடை பண்ணி வைத்து விட்டு, உங்களுடைய பிசினஸ் உடைய வளர்ச்சியை யாரோ ஒரு மனுஷன் மூலமா உங்களுக்கு அதிகாரியோ உங்களுக்கு கீழே இருக்கிறவனோ எவனோ வைத்து ஒரு காரியத்தை செய்கிறவனாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? அவன் முன்னைக்கு நீ கவலைப்படாத, நான் உனக்கு தர நினைத்ததை தருகிற வரைக்கும் உனக்கு முன்பாக தடைகளை உடைத்துக் கொண்டு நான் போவேன். ஹல்லேலூயா. நான் முதலாவது போவேன், நீ என் பின்னாடி வரணும்னு கர்த்தர் சொல்ற. நமக்கு ராஜா முன்னாடி போவார், தடைகளை உடைப்பார். உங்களுடைய ப்ரமோஷனை தடுத்து வைத்திருக்கிற ஆளுடைய தடையை கர்த்தர் உடைச்சி அவன் முன்னாடி, அவன் தகர்ந்து போனாலும்
உங்களை தகர்ந்து விடாம உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுத்து தருவார். அது சந்தேகமே கிடையாது. உங்களுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கும் போது, உங்கள் பிசினஸ்ல கர்த்தர்களை உயர்த்தி கனப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது, புதிய பொக்கிஷத்தை உங்களுக்கு எடுத்து தர வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கும் போது, அதை தடுக்க எவனோ ஒருவன் செய்வனை, எவனோ ஒருவன் ஏவல், எவனோ ஒருத்தன் பக்கத்துக்கு பெட்டிஷன் எழுதி போட்டு உங்களை இடத்தை விட்டு காலி பண்ண நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அவன் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைத்தா, உனக்கு ஒரு அடைப்பை கொண்டு வந்தா, நான் அடைப்பை புடுங்கிறவர், அடைப்பை தகர்க்கிறவர், நான் உனக்கு அதை செய்வேன். நான் தர நினைத்ததை எவனும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு சில ஆவிக்குரிய உன்னத நிலைக்கு கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு சில நேரம் கர்த்தர் உங்களை சில பாதைகளை கொண்டு போவதை பிசாசு தடை பண்ணி அடைப்பான். சில நேரங்களில் உபவாசம் இருக்க ஆண்டவர் சொல்லுவார், நீங்களும் உபவாசம் இருக்க தீர்மானிப்பீர்கள். ஆனால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ உபவாசம் இருந்து விட்டால் அவர் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்திருந்ததை வாங்கி விடுவாய். அவர் உனக்கு தரணும் நினைத்திருந்ததை நீ ஈஸியா பெற்றுருவ. அதனால உன்னை உபவாசம் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கதவை அடைப்பான். அந்த உபவாசத்துக்குள் போக முடியாம ஒரு கதவை லாக் பண்ணுவான். எப்படி லாக் பண்ணுவான்? அது வரைக்கும் பசிக்காத வயிறு அன்னைக்கு தான் ரொம்ப பசிக்கும். அது வரைக்கும் வீட்டுல அப்பா சாம்பார் வச்சு ரசம் பொரிச்சு அப்பளம் பொரிச்சா போதும் சொன்ன அப்பா அன்னைக்கு தான் கறி எடுத்துட்டு வருவார். பட் அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆவியில ஏவுதல் வந்து மட்டனோடு வந்து நிற்பார். வரும்போது செய்ய முடியுமா? நாளைக்கு உபவாசம் அப்படியா இருந்துக்கோ, ஆனா செஞ்சு வச்சுட்டு இருந்துக்கோ. செய்யும் போதே உபவாசம் ரொம்ப வாசம் இருக்கும். மனசுக்குள்ள என்ன வரும்? இங்கதான் வாசல போடுவாங்க, அடைப்பான். இன்னைக்கு எதுக்கு உபவாசம் இருக்க போற? கறி வாசனை செஞ்சதே செஞ்சேன், கையை மோந்து பார்த்தா அதை அடிக்குது, வீடு பூரா அதை அடிக்குது, எங்க மூச்சு வைத்தாலும் அந்த வாழ்தான் வருது. போட்டு நாளைக்கு பார்த்துக்கணும். அவர் வேற சொல்லுவார், சும்மா அடக்க மாட்டாங்க. ஏமா இன்னைக்கு தான் நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு போயா நீ பாஸ்டிங் போடுத, நாளைக்கு போடுவேன். அவர் வேற சொல்றாரு, என்ன செய்ய அப்படின்னு நினைக்குது. அப்படின்னு நினைச்சு பரவாயில்ல சரி மாத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல வைக்குது. என்ன அவன் போடுற வாசல் அடைக்கிற வழிதான். நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தின் உன்னத நிலைக்கு போக முடியாம தேவன் உங்களுக்கு இந்த ஆயத்தம் பண்ணிருக்க சில நன்மைகளை நீங்க ஈஸியா பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடி கதவை என்ன செய்வான்? பூட்டுவான். உபவாசம் இருக்க முடியாம கதவை போடுவான். நீங்க என்ன சொல்லணும்? அப்படியா சரி நம்ம சாப்பிட்டு பேசாம படுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லணும், இந்த கரியே எனக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையின் அனுபவத்தை நான் என்ன செய்யணும்? பெறணும்னு சொல்லிட்டு அப்பாலை போய் சாத்தானேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த கதவை உடைக்கிறதுக்கு தேவனுடைய பலனை பெற்று கதவை உடைச்சு உள்ள போயிட்டீங்கன்னா அங்கே உங்களோடு உறவாட ராஜாதி ராஜா ஆவலோடு உட்கார்ந்துருப்பார். அவர் அன்னைக்கு அள்ளி தருவது இந்த கரியை விட பெஸ்டா இருக்கும். பசி இருக்காது. போற வரைக்கும் தான். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 நாள் உபவாசம் இருக்கு ரொம்ப ஈஸி. அதுல முதல் நாள் கடந்துட்டீங்கன்னா தப்பே கிடையாது, பிரச்சனையே வராது. 3 நாள் உபவாசம் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. 3 நாள் ஐயோ 11 நாளா 21 நாளா ரொம்ப கஷ்டம்ங்க. ஆமா கஷ்டம் தான், நாளை பார்த்தா கஷ்டம். ஆனா 21 நாள் உபவாசம் இருக்கிற ஆளுக்கு முதல் 2 நாள் ஜெயிச்சுட்டானா போதும், 21 நாள் ஜெயிச்சிருவான். அந்த முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டமான நாள். பிசாசு அதுதான் ரொம்ப போட்டு உழுக்குவான். ஏன்னா 21 நாள் முடியும் போது அவனுக்கு தெரியும், இவன் 21 நாள் உள்ள போயிட்டான்னா இவனுக்கு அவர் நினைச்சது என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். நம்ம நினைச்சது நடக்காம போயிடும். அதுக்கு பயந்து முதல் 2 நாள்ல என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வருவான். அந்த நாளை தப்பிச்சிட்டோம்னா அதற்கப்புறம் உள்ளே இருக்கிற மகிமையின் ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொள்ளை பொருளாய் தர வேண்டும் என்ற பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தடைகளை என்ன செய்வார்? உடைத்து போடுவார். அந்த கொஞ்சம் உள்ள போறதுக்கு முடியாம இருக்கிற நேரத்துல தான் தடைகளை தகர்க்கிறவரை கூப்பிடணும். அவரை முன்னாடி போகட்டு பின்னாடி நம்ம போனா அவர் கதவை மட்டும் இல்ல அலங்கத்தை இடிச்சிட்டு உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து நம்ம கையில கொடுப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 20வது வசனத்தை வாசிங்க. அவர் எக்காலங்களை
இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எந்த வேலையுமே செய்யல, கடப்பாறை எடுக்கல, பாம்பு வைக்கல, அங்கங்க போய் ஆளாளுக்கு சுத்தி நின்னுங்கப்பா, ட்ரில்லிங் மிஷின் எடுத்துக்கோங்க, ரெடி 1 2 3 போது எல்லாரும் ஒன்று போல ட்ரில்லிங் மிஷினை ஆன் பண்ணிடணும், அப்படி சர போய் உள்ளோடி நுழைஞ்சு வந்துடணும், அப்படிலாம் எதுவும் சொல்லல. நல்ல சுத்தி கோட்டை சுத்தி பீரங்கிலாம் நிப்பாட்டல. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ 6 நாள் என்ன செய்யணும்? அமைதியா ஒரு தடவை மட்டும் என்ன செஞ்சுட்டு வரணும்? கோட்டையை சுத்திட்டு வந்துடணும்னாரு. 7வது நாள் என்ன செய்யணும்? 7 முறை சுத்தணும்னாரு. சுத்தி முடிச்சான். 7வது முறை சுத்தும் போது நீங்க தான் என்ன செய்யணும்? 6 பரிச்சு எக்காலத்து ஊதி சத்தமாய் துதிக்க வேண்டும்னு சொன்னார். அவ்வளவுதான். அவர்கள் துதித்த போது ராஜா ஒரு வாசலை தான் மூடினான், ஆண்டவர் அலங்கத்தை பூரா வாசலாக்கி விட்டார். அப்படித்தானே இருக்கு. அவர்கள் தங்களுக்கு நேரா என்ன செய்தார்கள்? பட்டணத்தில் ஏறி அந்த பக்கம் போயிட்டான். யோசிச்சு பாருங்க, ராஜா ஒரு வாசலை வச்சுக்கிட்டு வாசலை போட்டுனான். பிசாசு பத்தி வேதம் அப்படித்தான் சொன்னான், ஒரு வழியா தான் வருவான், ரிட்டர்ன் எப்படியா 7. என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? வர்றது ஒரு வழி, ரிட்டர்ன் போறது 7 வழியா போறான். நமக்கு ஒரு வழியை தான் ஆண்டவர் வச்சுதான் அவன் 7 வழி நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். கெட்டிக்காரங்க, ரொம்ப நல்லவன். அவனை நீங்க மோசமா திட்டாதங்க, நல்ல பேர். ஊழியத்துக்கு ரொம்ப உதவி செய்யறவன் பிசாசு தான். விசுவாசியை காட்டிலும் உதவி செய்யறான் அவன் தான். அவன் பிடிச்சதுனால தான் நிறைய பேர் இங்க வந்தாங்க, இல்லாட்டி வந்திருக்கவே மாட்டாங்கல்ல. நானும் அவனை திட்ட மாட்டேன், நல்லவன். அவன் நல்லவன், திட்டவே கூடாதவன். நமக்கு நிறைய உதவி செய்வான். சில நேரத்தில் ஒரு வழியா வருவான், 7 வழியை நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம எங்கதான் போயிடலாம், ஈஸியா வழி உண்டாக்கி தருவான். பாருங்க, அவன் ஒரு வழியை தான் அடைச்சான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கோட்டையை பூரா வழியாக்கி வச்சுட்டார். அவனுக்கு ஒரு ரோட்டு போட்டு கொடுத்த மாதிரி சரலுன்னு ஏறி மேல போயிட்டான். போனவன் அத்தனை வரை எதிராளியை வெட்டி வீழ்த்தி அங்க இருக்கிறதை கொள்ளையடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, சுட்டரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய காரியத்தை, உங்கள் முன்னேற்றத்தை கெடுக்க சத்துரு அடைத்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு அதுக்கு முன்னாடி சோர்ந்து போகாதுங்க, விழுந்து போகாதுங்க. அதற்கு முன்னாடி தைரியமா நின்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதை செய்ய, ராஜா உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு பின்னாடி நடக்க நீங்க ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் அங்கே தடைகளை உடைப்பார். அதுல நுழைந்து போய் அங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. 2வது ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12 4 6. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராய் ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, பேதுருவை குறித்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனை கொலை செய்தான். அவன் கொலை செய்ததை பார்த்து யூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. யூதர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால இன்னொரு ஐடியா பண்ணான். என்ன ஐடியான்னா, இந்த பேதுருவையும் பிடிச்சி உள்ள போட்டு இவனையும் கொலை பண்ணோம்னா யூதர்கள் நம்ம மேல என்ன செய்வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேதுருவை பிடிச்சி காவலில் வைக்கும்படி அவன் கட்டளை கொடுத்தான். அது எப்படிப்பட்ட காவல்னா, 4 பேர்களை கொண்ட 4 அடுக்கு காவல். நம்ம ஊர்ல பெரிய பெரிய அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர், சீஃப், அங்க இருக்கிற பிரதமர், ஜனாதிபதி, இவங்கெல்லாம் வந்தா எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஏன் 4 அடுக்கு பாதுகாப்புனா, முதல் அடுக்குல நிறைய பேரை கழிச்சிருவான், உள்ள போக முடியாது எல்லாரும். அதுலயும் கழிச்ச ஆட்கள் போக மீதி இருக்கிற ஆள் உள்ள போனாலும் 2வது காவல் என்ன செஞ்சிருவான், நிப்பாட்டிடுவான். அதுலயும் தப்பிச்சு உள்ள போறாம 3வது காவல் என்ன செஞ்சிருவான், மாட்டிடுவான். கடைசியில உள்ள போற ஆளு அங்க ரொம்ப பாதுகாப்பான இருக்கிற இடத்துக்குள்ள யார் இருக்கணுமோ அவங்க மட்டும் தான் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்புல தான் யார் உட்கார்ந்து இருந்தா, பேதுருவை கொண்டு உட்கார வச்சான். சும்மா உட்கார வைக்கிற 2 கையை என்ன செஞ்சான், சங்கிலினால கட்டி கொண்டு உட்கார வச்சான்.
இப்ப இந்த பக்கம் ஒரு காவலம் படுத்து தூங்குறான், இந்த பக்கம் ஒரு காவலம் படுத்து இவர் நடுவில் தூங்குறார். வெளியே 2 பேர் என்ன செய்யறான், இவர் ஜெயிலுக்கு இவருடைய இதுக்கு முன்னாடியே 2 பேர் காவலுக்கு நிக்கிறான். அது போக 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் ஒண்ணு இருக்கு. இப்படி 4 காவல்கள் அடங்கின ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டான். கதவை மூடியாச்சு. வா காவல் பேதுருவே, இதோட உன் கதை முடிஞ்சது, உன் ஊழியம் முடிஞ்சது, உன் தரிசனம் முடிஞ்சது, உன் பாரம் முடிஞ்சது, எல்லாத்தையும் மூடி கதவை பூட்டி சீல் வச்சாச்சு. நாளைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுது, நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுது, உன்னை வெளியே கொண்டு வர போகிறான், எல்லாரும் முன்னாடி உன்னை காட்ட போகிறான், உன் கதை என்ன செய்ய போகுது, முடிய போகுது அப்படி சொன்னான். அதான் பிசாசு. ஏரோது ராஜாவின் கட்டளையின்படி பேதுரு என்ன செய்ய வேண்டும், சாக வேண்டும் நாளை காலையில. ஆனா முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். சில நேரங்கள்ல ஆண்டவர் காவலுக்குள் அனுப்புவார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, நம்மளை குளிக்கு போட வச்சுட்டு அவர் வாட்டுக்கு அமைதியா இருக்காரு. ஆண்டவர் யாரையாவது அனுப்பி காப்பாத்தினாரா, காப்பாற்ற மாட்டேங்க. நம்மள பிரச்சனையில கை விட்டார் ஆண்டவர், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாரு, நம்ம இனி அவ்வளவுதான், நம்மளை வெளியே வரவே முடியாது, நம்ம காப்பாற்ற யாருமே இல்லை, இப்படி நம்ம புலம்பிக்கிட்டு உட்காராம பொறுமையா உட்கார்ந்து இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவதில் தடைகளை உடைச்சி நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை முடிவு வருகின்ற நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை கர்த்தர் காட்டுவார். அது நடக்கும். பேதுரு அங்க வாசிங்க ரொம்ப சிரிப்பா இருக்கும். அவனை பத்தி சொல்லும் போது 2 கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், சங்கிலி கட்டப்பட்டிருக்குது. 2 பக்கம் காவல்காரன் என்ன செஞ்சிருக்கான், தூங்கிட்டு இருக்கான், இவரும் தூங்குறார். நாளைக்கு காலையில் நமக்கு கதை முடிய போகுது. நீங்க ராத்திரி தூங்க வருமா, தூங்குவீடா, தூங்க ஒரு ஆளை விடுவீடாமா? இல்ல, தலைவலி வந்தாலே பக்கத்துல கால் தூங்கினா கோவம் வருது. நான் தலைவலியை கஷ்டப்பட்டு தூங்கிட்டாங்க, எந்திரி என்ன கேளு, ஏக்காம தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எத்தனை பேரோ பாடா வட்டிக்கிட்டு இருக்கோம். தலைவலிச்சுட்டா போதும், அது வரைக்கும் அப்படியே ஒண்ணு தண்ணி கொடுக்குற சூடா, அது கொஞ்சம் நானே கஷ்டப்பட்டு இவ்வளவு லேட் ஆகும் அப்படி மிரட்டு நடக்கும். எதுக்குன்னா ஒரு தலைவலிக்கு. ஆனா இங்க நம்ம நாளைக்கு தலையே போகுது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, ரொம்ப கவலை வந்தா தூக்கம் வந்துடும். அது ஒரு ஆண்டவர் கொடுத்துட்டு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். அது எனக்கு உண்டு, உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஏதாவது ரொம்ப கவலை ஆயிட்டோம்னா யாருக்கும் சொல்ல மாட்டேன், அங்கே தூங்கிடுவேன். என் மனைவி காரணம் சொல்லுவாங்க, இப்ப என்ன நீங்க வாட்டி தூங்கிட்டு இருக்கு, இவ்வளவு காரியம் நடந்தது, தூங்கி எப்படி தூக்கம் வருது உங்களுக்கு? அதான் கிருவை. எதுனாலும் நடக்கும், அவரு தெரியாம நடக்க போது, நடந்தே நடக்குது, ஆனதாவது போ, அப்பதான் நல்ல தூக்கம் வரும். அவரு அப்படிதான் தூங்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொன்னா நமக்கு இப்படி ஆசை பாருங்க. காணியில பாருங்க, சிங்கக்கவியில போட்டிருக்காங்க, வாட்டி நல்லா தூங்குது. சிங்கக்கவியில இருக்கு, நாளைக்கு எப்படி தூக்கம் வருது அவனுக்கு? பாப்பா இவ்வளவு நாள் இல்லாத மெத்தட் இங்கதான் சூப்பரா இருக்கு. தலைக்கு 1, காலுக்கு 1, சைடுல 2, எப்படி தூக்கம் வருதுங்க? சூப்பரா இருக்குப்பா. இதை மாதிரி தூக்கம் எங்கேயும் கிடையாது. சிங்க ராத்திரி எடுத்து திருமுன்னு அடிச்சுட்டா என்ன செய்யுது? அதெல்லாம் அடிக்காம ஒருத்தர் வாயை கட்டிட்டு போயிட்டார். இனி அது வாயவே என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. நான் தூங்க போறேன், இதுதான் அங்க தேவை. அவர் அப்படிதான் இருந்தாரு. நீ ஏறாது, என்னனாலும் பேசிட்டு போ, என்னனாலும் பண்ணிட்டு போ, நான் சாவை கண்டு பயப்படல, உயிரோடு இருக்கவும் நான் ஆசைப்படல, சாவவும் ஆசைப்படல. கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்காரோ அதுக்கு நான் ரெடி. படு, தூங்கிட்டான். இது வேணும் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு. தடை வந்தோடனே சோர்ந்து போய் படுத்து தூங்கிடக்கூடாது. தடை வரும்போது கர்த்தர் மேல விசுவாசம் கூடணும். வியாதி வரும்போது கர்த்தர் மேல விசுவாசம் கூடணும். பிரச்சனை வரும்போது அதிகமா கர்த்தர் மேல விசுவாசம் கூடணும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை கூடணும். இந்த காரியத்திலையும் அதான் சொன்ன அன்னைக்கு தானியேலுடைய நண்பர்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமல் போனாலும் நாங்க அதை பத்தி என்ன செய்ய போறதில்லை, கவலைப்பட. நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். எப்படி அப்படி உங்களால சொல்ல முடியுது? தெரியும் எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதுதான். எத்தனை செயினை போட்டு கேட்டப்பா, எத்தனை கதவை போடப்பா, எத்தனை காவலை நிறுத்துப்பா. நாளைக்கு காலையில் நீ என்னை கொண்டு வரணும்னு நினைக்கிற, அதுக்கு முந்தைய என்னை கொண்டு வருகிற ஒருவர் எனக்கு முன்னாலே வந்துட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு முந்தைய அவர் என்னை கூட்டு போயிருவார் வெளியே. அது உனக்கு தெரியாது. பிசாசுக்கு பேசணும்,
சரி, பிசாசு சொல்றதுக்குலாம் ஊன்னு மண்டையாடக்கூடாது, அவனுக்கு கொஞ்சம் எதிர்த்து நின்று பேசணும். சில அவிசுவாசமான காரியத்தை பிசாசு சொல்ல மாட்டேங்கியா, அவ்வளவுதான் உங்களை நீ முடிக்க, உனக்கு வியாதி வந்துட்டுல, உனக்கு எல்லாம் போச்சுல, நீ மாட்டின, அவ்வளவுதான், இனி எந்திக்கவே முடியாது. இதுதான் அவன் பேசுவான். அவன் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன். போ பிசாசே, என் தேவன் எனக்கு பலவீனத்தில் பலனா இருப்பார் சொல்லணும். அவன் ஓடி போயிடுவான். பிரச்சனையா வருதா, பயங்கர பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, பிரச்சனை துரத்துது சார். கவலைப்படாத. அந்த நேரத்துல ஐயோ பிசாசு சொல்லுவான், மாட்டிக்கிட்டியா, எங்க போனாலும் உனக்கு செக் வச்சாச்சு, மாட்டின, நீ தப்பவே முடியாது சொல்லுவான். அப்ப சொல்ல, பிசாசே, என் ஆண்டவர் மனாந்தரத்தில் எனக்கு என்ன உண்டாக்குவார், வழியை உண்டாக்குவார், அவாந்தர வழியை எனக்காக தண்ணீரை உண்டாக்குவார். பிசாசே, நீ ஒண்ணு செய்ய முடியாது, எனக்கு ஒரு வழியை என் ஆண்டவர் திறப்பார்னு சொல்லுங்க. ஓடி போவான் அவங்கள விட்டு. அதை விட்டுட்டு, ஆமா ஆமா நீ சொன்னது கரெக்ட். அவன் இயேசுநாதத்தை அப்படித்தானே வந்தான். இயேசுநாதத்தை எப்படி வந்தான், தெளிவா வந்தான். நீ பசியா இருக்கிறீர், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நீ நல்லவராச்சே, உனக்கு பவர் இருக்கு, இப்போ ஏன் இவ்வளவு கல்லு கிடக்கிறாங்க, ரவுண்ட் ரவுண்டா கல்லு கிடக்கு, நீ அப்பமாவங்கன்னா கல்லுலாம் என்ன செஞ்சிட போகுது, அப்பமாக போகுது. நம்ம ஊர்ல செய்வான் பார்த்திருக்கீங்களா, சாணி எடுத்து அல்வா கண்டுவான். ஹலோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த மேஜிக் பண்ணுவான், மண்ணெள்ளி உள்ள போடுவான், பொறியிலே அப்படியே இருப்பான். அது சாப்பிட்டு பாருங்க சார், சாப்பிட்டு பாருங்க சார், 4 பேர் கொடுப்பான். பேப்பர் உள்ள கூட கொடுப்பான், வெளியே ரூபா நோட்டா எடுப்பான். ஓ என்ன பவர், என்ன பவர், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது மறுபடியும் சரி, சாணி அல்வா கிண்டி கையில் கொடுத்துருவோம், நம்மளால வாங்கி திட்டுருவோம். சிக்கல் தான், பிறகுதான் தெரியும். அவன் சொல்லுவான், வந்துடாது சொல்றான், நாங்க கடைக்காரன் காசு கொடுப்போம். அப்ப எப்படித்தான் தெரியும், அது பணமா தான் தெரியும். அவன் வாங்கி உள்ள போட்டுருவான், திரும்ப கதவை திறந்து பார்த்தா உள்ள என்ன வெறும் பேப்பர் தான் கிடக்கும். இதெல்லாம் எங்க மந்திரமா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பிசாசு என்ன சொல்றான் தந்திரமா, நீ கல்ல என்ன செய்யும், அப்பமாக்கி சாப்பிடும். ஆண்டவர் உடனே நல்ல வேலை, நல்ல ஐடியா கொடுத்த, நான் கூட இங்க வந்து ஊருக்குள்ள போய் வாங்கி சாப்பிடணும், ரொம்ப நேரம் ஆயிருமே, இவ்வளவு தூரம் எப்படி நடக்க போறோம் தெரியலன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன். சூப்பர் ஐடியா மக்களே, வா மக்களே, நம்ம ரெண்டும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். 2 அப்பம் வாங்குவோமா, 4 ஆக்குவோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டு, அவர் உடனே ஜெபம் பண்ணி கல்ல எடுத்து அப்பமா விட்டு, நீ கொஞ்சம் சாப்பிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு ஆண்டவர் கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, அப்பால இப்போ காத்துறாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான், பிழைப்பான். விசுவாசிகளே, கர்த்தர் தந்திருக்கிற வசனங்களை பிசாசோடு பேசுங்கள். அவன் சொல்றதெல்லாம் கேட்டு பயப்படாதங்க, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு மண்டையாட்டாதங்க, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு என்ன செய்யாதுங்க, சாப்பிடா போடாதுங்க. சிலர் ஒத்து ஒதுக்கிட்டே இருப்பான். பத்திரிக்கை கல்யாண வீட்டுல மேடதாளம் வாசிக்கிற இடத்துல ஒருத்தருக்கு வேலையை ஒத்துன்னு பேர் வச்சிருக்கான். அவன் வேற ஒண்ணுமே செய்ய மாட்டான், அவன் கையில ஒரு டப்பா இருக்கும், அதை என்ன செய்யணும், சத்தம் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு வேலையே இல்லை. இது பேர் என்ன, ஒத்து. அங்க பிபி வாசிக்கிறவனுக்கும் டும் டும் அடிக்கிறவனுக்கும் ஜிங்கி அடிக்கிறவனுக்கும் ஒத்து வாசிப்பான், சத்தம் பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு பேர் ஒத்து. பிசாசோட ஒத்து வாசிக்க கூடாது. நீ அடிக்கிற மேடத்துக்கு நான் ஒத்து வாசிக்கிறப்பா சாமி ஆடு நானாலே அப்படின்னு நினைக்க கூடாது. அவனை பார்த்து சொல்லணும், பேசணும், வசனத்தை சொல்லணும். அவன்கிட்ட சொன்னா அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். ஹல்லேலூயா. அங்க அதெல்லாம் முக்கியம். இங்கே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். ஏரோது நினைக்கிறான், நாளைக்கு காலையில பேதுருவை கொண்டுட்டு நம்ம யூதர்கள்ட்ட என்ன பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும். ஏதோ பிசாசு நினைக்கிறான், ஏரோது நம்ம ஏவி பேதுருவை கொல்வதனால தேவ திட்டம் இன்றோடு என்ன செய்ய போகுது, முடிய போகுது. பேதுரு மூலமா நடக்க போகிற ஊழியம் இதோட முடிய போகுது. பேதுரு மூலமா நடக்க வேண்டிய அற்புத அடையாளங்கள் இனி என்ன செய்ய போறதில்லை, நடக்க போறதில்லை. பேதுருடைய தலை வெட்டப்படுவதனால பேதுருவின் மேல் தேவ நோக்கமும் திட்டமும் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லி பிசாசு ஒரு திட்டம் போட்டு அவன் கதவெல்லாம் மூடி வச்சு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டான். இப்ப பேதுருவை கேட்டா, பேதுருவே உனக்கு முன்னால ஒரு அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிறதே, நீ என்ன பண்ண போற? எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், போய் கொண்டிருக்கிறார். அவர் கதவை திறந்தா நான் போவேன் வெளியே, கதவை பூட்டி வச்சுட்டு அவரை உட்கார்ந்து இருந்தாருன்னா நானும் பேசாம அங்கேயே உட்கார போறேன். எனக்கு அதை வந்து தூங்கிட்டார்.
விஷயம் தான். அவன் தூங்குனதுக்கு காரணம் இதுதான். தூங்கிட்டு இருக்கிறான். 2 பக்கம் சேவல் உட்காந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் சட்டை பண்ணாதானே அவன் தூங்காம இருக்கான். சேவல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காடு கரக்கா படக்கா சுத்தினா பக்கத்துல படுத்திருக்காள் தூங்க முடியாது. அங்கேயும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. காவக்காரன் நினைச்சான் இவனை மாதிரி டீசெண்டா எல்லாரும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், பேசாம தூங்கலாப்பா, நம்மளும் தூங்கும், பேசாம தூங்கிட்டான். கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நாள் அடுத்தவங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டான். விசுவாசி பதற்றம் வளர மாட்டான். அப்படிதானே? விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். ஏ போட்டப்பா என்னதான் நடக்கட்டும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர். இந்த ஜெயில் அவருக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை. உடச்சேரி அவருக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. எரிகோ கோட்டையவே உடைச்சவருக்கு இதான் பெரிய வேலை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பாட்டு தூக்கிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? உள்ள வந்தார், தேவதன் உள்ள வந்தான். அறை முழுவதும் பிரகாசமாச்சு. அறை முழுவதும் பிரகாசித்தவர் இப்ப என்ன செய்தார்னா, அவர் உள்ள வந்த உடனே விழாவில் தட்டுறார். தட்டி ஏன் எழுதுறப்பா, சீக்கிரம் நம்பப்பா அப்படின்னாரு. கிளம்பிட்டார். உடனே சங்கிலிகள் நினைச்சது தானாகவே அவர் கையெழுத்து கழண்டு விழுந்தது. உடனே சொல்லுங்க. இந்த சங்கிலியை நம்பிதான் ஏதாவது உட்கார்ந்துருக்கான். அவனை சங்கிலி போட்டு கட்டியிருக்கோம். இனி என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான் எங்கேயும். 2 காவக்காரனும் நாங்க உள்ள உட்காந்துருக்கோம். அப்படித்தான் வச்சிருப்பான். இவன் எங்கேயும் தப்பிச்சு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கையில் என்ன போட்டிருக்கோம்? சங்கிலி போட்டிருக்கோம். ஆனா தேவனுடைய தூதன் அங்க வந்த போது சங்கிலி தானாகவே என்ன செய்தது? கலந்து விழுந்தது. நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் நம்மள இப்படிப்பட்ட நேரங்கள் அனுமதித்தார்னா, சில பிசாசு நம்மளை சங்கிலினால கட்டுகிறான். சில நேரம் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு, நாம் பெற முடியாதபடி, நம்முடைய கைகளில் அதை வாங்கி அனுபவிக்க முடியாதபடி நம்மளை தடை பண்ணி கட்டுகிறான் பிசாஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உள்ளே வரும்போது இந்த கட்டுகள் தானாக என்ன செய்கிறது? உடைந்து விடுகிறது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்? தட்டி எழுப்பினார். வேதத்துல ஆண்டவர் தட்டி எழுப்பின ஆட்கள் இருக்காங்க. பிசாசெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு இருந்துதான். ஒவ்வொரு ஏரியா பிசாசு வந்துச்சான். வரும்போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, ஏப்பா நான் அங்க போனேன், நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். ஆனா இந்த கிறிஸ்தவ பையன் எதுக்குமே அசர மாட்டேங்காங்க. அவங்க மறுபடியும் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் பிரச்சனையை கொடுத்தேன். ஒரு பிரச்சனை கொடுக்குற பிசாசு சொல்லிட்டு நான் பயங்கர பிரச்சனையை கொடுத்தேன், கலவரம் உண்டாச்சு. ஆனால் பாருங்க அந்த போய் மறுபடியும் சோதர 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 சோதரன்னு இருக்கிறாங்க. என்னன்னே தெரியல. அவன் இன்னொரு வந்தான். நான் பாருங்க அவனுக்கு போய் அடிக்கிறதுக்கு ஆரம்பம் பண்ண அடிச்சாங்க. அடி வாங்கி ரத்த நிந்திக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் உட்காந்து மறுபடியும் கத்துறேன்னு பாட்டு பிடிக்கிறாங்க. என்ன மனுஷங்க இவங்க? அடிச்சாலும் மாற மாட்டேங்கான், மிதிச்சாலும் மாற மாட்டேங்கான். நானும் என்னதான் பண்ணி பார்த்தேன். சரி புகழை கொடுத்து பார்த்தேன், போட்டி கொடுத்து பார்த்தேன், என்னதான் கொடுத்து பார்த்தேன், ஒண்ணு நடக்கல. அப்படி ஆளாளுக்கு ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிசாசு தலைவன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா எல்லாரும் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 2 குட்டி பிசாசு இருந்துச்சான். ஐயா நாங்க போறோம், என்ன அனுப்புங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு ஆளு, இவனோட போய் ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க போய் என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டான். அது ஐயா எங்களை சாதாரணமா நினைக்காதுங்க, நீ சாதாரணமா நினைக்காதுங்க. நான் அந்த காலத்திலே பயங்கரமான ஆளு. ஆளுதான் பார்க்க சின்ன ஆளு, வேலையில பயங்கரமான ஆளு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியவே போதும் கத்தாவே போதும் என்னை சாகடியும் சொல்லிட்டு உட்கார வச்சது நானா இருக்கும் அப்படின்னா. அடே ஆமாடா நீதான் அது. ஆமா யாரு தெரியுமா? யாரா இருக்கும் அது? நமக்கு தேவை. அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி நாங்க அப்படித்தான் சொல்ல வச்சோம் தெரியுமா? அவங்களுக்கு போதும் கர்த்தாவே போதும், எங்க ஜீவன் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் சொல்ல வச்சேன் தெரியுமா? நான் அவ்வளவு பவர்ஃபுல்லான இதே யாருனா நீ அப்படின்னு கேட்டான். நான் நிறைய சோர்வு, நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக் எல்லாம் சரியா போயிடும். நீங்க கொஞ்சம் என்னை விட்டு பாருங்க. சரி போட்டேன், போயிட்டு வந்து ரிப்போர்ட் சொல்றான். பாருங்க பாருங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பாருங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்து பாருங்க. ஜெபமே பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணு கூடி பாருவான். ஜெபம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேலை தான் சார். இப்ப பாருங்க அவன் கூடுவான் பைபிள் வாசிப்பான் பாருங்க. பைபிள் மடியில தான் இருக்கு பார்த்தீங்கன்னா, பைபிள் மடியிலே தான் இருக்கும். ஆனா என்ன செஞ்சுட்டு இருப்பான் தெரியுமா? தூங்கிக்கிட்டு இருப்பான். நம்ம வேலை தான் அதெல்லாம், வேற யாருமே கிடையாது. நம்ம வேலை ஒரு வேலைக்கு போக மாட்டான். பிள்ளையுடைய மார்க்க பிள்ளை அன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்யாம அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். அட்ட ஒரு நாள் எங்கேயோ பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சு வீட்டில் படுத்து கிடக்கும்.
இதை கவனிக்க வச்சு பிசாசு பத்தி அவன் பிள்ளை அவ்வளவுதான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்ல வச்சு அன்னைக்கு பூரா சோறு, அன்னைக்கு பூரா வேதனை. ஐயோ என் பிள்ளை இப்படி போச்சுன்னா என்ன செய்ய, அவன் படிப்பு என்ன ஆகும், அவன் இப்படியாக ஃபெயில் ஆகிட்டான் என்ன பண்ண, ஐயோ ஏற்கனவே எத்தனை அடியதுக்கு தெரியலையே, இன்னும் என்ன வரப்போதா தெரியலையே, இவ இப்படி இருக்காளே அப்படி இருக்காளே, இவ கல்யாணம் பண்ணிக்க என்ன செய்யறது, இப்படி போய் கடைசியில் எங்க வர போயிடுவோம்னா பேர்காலம் வரைக்கும் போயிடுவோம். போய் இப்போ நடக்கிறதுக்கு ஒரு வேலையே நடக்காது. இது பிசாசுடைய தந்திரம். எவனை விட மாட்டான், வயல்வாசிக்கு விட மாட்டான், சர்ச்சிக்கா போங்க போங்க போங்க, நீங்க தாராளமா போங்க, அங்க போய் என்ன செய்ய போறீங்க, பிரசங்கம் கேட்க போனா நாங்களும் தூங்க வச்சிருவோம். சோர்வி நாவி கேட்ட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைப்பியா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் லீவு, அதையும் இந்த பாசத்துக்கு உட்கார வச்சு இந்த ராவு தூக்கம் வராம என்ன பண்ணும். அது ஏசி வேற போட்டு விட்டுறாரு. நமக்கு நல்லா ஓசியிலே தூக்கம் வரும், ஏசி போட்டா அப்புறம் சும்மா வரும் போகுது தூங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் என்னதான் சோறு கொடுத்தாலும் தட்டி எழுப்புகிறான். ஒரே சொல்லுங்க, நம்ம போய் சோதரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு தட்டி எழுப்புகிறான். எலியா சோர்ந்து போய் படுத்து கிடந்தார் சூரிய செடியின் கீழே. ஆண்டவர் எலியா காதை போட்டோம், ஆத்துமா எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே சொன்ன, வாமவனே போ, வேலை முடிஞ்சு வான்னு சொல்லல. அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி சொல்லுவோம்னா, உயிரோடு எழுப்புகிறவர் அல்ல, சாகடிக்கிற ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கோம். ஆராதனை ஒரு ஆராதனை எப்படி இருக்கும், சாகடிக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்படி சொல்லியிருக்கோம். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் சாகடிக்க விடல, தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஓடு. 40 நாள் இரவு பகல் என்ன செய்ய வைத்தா, ஓட வைத்தா. பேதுரு தூங்கி கொண்டிருந்தவனே, தூங்கட்டும் அவனே தூங்கிக்கோ, நாளை காலையில் சாவ தூங்கு அப்படின்னு விடல, தூங்குறவனை தட்டி எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். உன் முன்னால் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசலை கண்டு பயப்படாத, உனக்கு முன்னால் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்றத்தை கண்டு பயப்படாத, உனக்கு முன்னால் இருக்கிற தடைகளை கண்டு பயப்படாத. நான் உன்னை தட்டி எழுப்புகிறேன். எழுப்பு சீக்கிரம் எழுப்பு, உன் வல்லமை தடுத்துக்கொள், தூசியை உதறிவிட்டு உனக்கு இனி ஒரு தடையும் இல்லை. துஷ்டன் உன் வழியில் என்ன செய்ய மாட்டான், இனி வர மாட்டான். நீ போய் சுதந்திரிக்க போன கர்த்தர் சொல்றார். எழுப்புனா, தட்டி எழுப்புனா. அவன் எழும்பின உடனே சங்கிலி விழுது. நீங்க எழும்பாத வரைக்கும் சங்கிலி விடாது. நீங்க எழும்பாத வரைக்கும் சங்கிலி விடாது. சோர்வின் பள்ளத்தாக்க விட்டு நீங்க எழும்பாத வரைக்கும் அந்த சங்கிலி விடாது. கர்த்தருக்காக வைராக்கியவுடன் எழும்பாத வரைக்கும் சங்கிலி விடாது. தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிரசனத்துக்குள் வர்ற வரைக்கும் அந்த சங்கிலி விடாது. தேவ பிரசனம் அந்த அறைக்குள் வந்தது, அப்பொழுது சங்கிலி என்ன செய்தது, விழுந்தது. நீங்க என்ன நடந்தாலும் தேவ பிரசனத்தை விட்டு மட்டும் வெளியே போயிடாதுங்க. அங்க இருக்கிற வரைக்கும் சங்கிலிகள் உங்களை ஒன்று செய்ய முடியாது. என்ன நடந்தது பாருங்க. அடுத்தது அவர் நோக்கி, உன் அறை என்ன செஞ்சீங்க, கட்டு. எப்பா நம்ம போக வேண்டியிருக்கு வெளியே, பேட்டெல்லாம் நல்லா இழுத்து மாட்டி பெல்ட்டை டைட்டா போடப்பா அப்படின்னாரு. தூக்கத்தில் அப்படி எழுந்து வந்துடாத, டைட்டா போடுக்கா, நடக்கணும் நீ. அவன் ரைட் கடிக்கான். அடுத்து சொன்னார், செருப்பு போடு. தூக்கத்திலே எங்க செருப்பு கரெக்டா கண்டுபிடிச்சு செருப்பு போட்டுக்கிட்டாரு. நம்ம செருப்பு போட்டாரு. அடுத்து சொல்றாரு, இப்படியே வந்துடாத, மேல துணி எடுத்து என்ன செஞ்சுக்கோ, மூடிக்கோ, வா அப்படின்ட்டார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு எப்படி ஆயத்தப்படுத்துறாங்க. அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த பேருக்கு இப்ப எப்படி ஆயிட்டாரு, சங்கிலி விழுந்த உடனே வேகமா எடுத்து பேட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டாரு, டைட்டா கட்டிட்டாரு, பெல்ட்ட ரெடி ஆயிட்டாரு. செருப்புன்னு பார்த்தாரு, கரெக்டா போட்டு வாரமா எடுத்து டைட்டா போட்டுக்கிட்டாரு. அடுத்து மேல எடுத்து பார்வை எடுத்து மூடிக்கிட்டாரு. மூடிக்கிட்டு அவர் சொல்றாரு, என் பிள்ளை வந்துகிட்டே இருக்காரு. நம்மால் என்ன செய்யறாருன்னா அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காரு. போக சொல்லப்பட்டு பாருங்க, அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டு மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதை போலவே செஞ்சார். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற காலம் வரும்போது இப்படிப்பட்ட தடைகளை உடைச்சு நம்மளை கொண்டு போற நேரங்கள்ல நாம் அறியாமலேயே கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு தெரியாது, நீங்க அதுல இருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாமலே கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அதுதான் தேவனுடைய வழி நடத்தல். அங்க அழகா இருந்து பாருங்க, என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு தரிசனத்தை சொப்பனம் வேண்டதை நம்ம பாத்தீங்கன்னா ராத்திரி ஓடு கத்துவான். என்னன்னு கேட்டா, குத்தவன் தான். நல்லா வீட்டுல படுத்துருக்கா பெஷாப்படுறான் அவன் தன்னாடு. சில ஆள் பாருங்க, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குமா நினைச்சு தடாப்படாம எரிஞ்சு விழுந்து கீழே வந்து டமாரு தங்குதும். ஏன்னா என்னதை தட்டி ராத்திரி என்னடா பயணம் திருடதான் வந்துக்கலாம் பார்த்தா நம்ம கூட உட்காந்து கிடக்கும். என்னடா அவன் அங்க கிடக்க, நான் எங்க இருக்கேன்,
வீட்டுல படுத்திருக்க, கிரவுண்ட்ல இல்லையா? கிரவுண்ட்ல எப்படி இருப்ப? பெட்ல தான் இருக்க, தூக்கி மடிவு போட்டோம். பேதுருக்கு அதான் நடந்தது. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. செருப்பு போடுனாரு போட்டாரு, பேண்ட் எடுத்து போடுனாரு போட்டாரு, மேல கட்டுனாரு கட்டினாரு, முன்னாடி போறவரை பார்த்தாரு, இப்படியே போயிட்டே இருக்காரு, பேந்த மாதிரி போயிட்டே இருக்காரு. ஏய் எங்கப்பா போற அப்படின்னு கேட்டிருந்தா, நான் ஏன் வெளியே போறேன், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு இருப்பாரு. அப்படி ஒரு மயக்கமான நிலையில தான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அடுத்த சொல்லப்பட்டு பாருங்க, முதலாம் காவலை கடந்தார்கள், இரண்டாம் காவலையும் கடந்தார்கள், நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்த போது, நல்லா கவனிங்க, நகரத்துக்கு போகிற, அதாவது ஜெயிலுடைய அந்த சிறைச்சாலையுடைய மெயின் என்ட்ரன்ஸ் டோர், சும்மா சாதாரண டோரா போட்டிருப்பான், இருக்கிறதுல பலமானதா போட்டிருப்பான். பெரிய பெரிய பூட்டு, நம்ம ஊர்ல மாட்டிருக்க நம்ம பெட்டிக்கு ட்ரெங்கு பெட்டிக்கு மாட்டுற பூட்டா போட்டிருப்பான், போட்டிருக்க மாட்டான். இருக்கிறதுல பெஸ்ட் பூட்டா போட்டிருப்பான், பாதுகாப்பா செயின் எல்லாம் போட்டு கட்டியிருப்பான். அந்த கதவுக்கு முன்னாடி வந்து நின்னாராம். கதவு என்ன செஞ்சுதான் தானா தொழிலே சொல்லுங்க. நல்ல கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் முன்னாடி வந்து நிப்பா, தடையில திறக்கிறவர். அடைக்கப்பட்ட வாசல் தானா திறக்கும். நீங்க போராட வேண்டாம், நீங்க உடைக்க வேண்டாம், நீங்க செவரேறி குதிக்க வேண்டாம். எங்க பைபிள் காலத்துல ஒரு டீச்சர் உண்டு, நல்ல மனுஷன். ரொம்ப தூரத்துல இருந்து ராத்திரி வருவார், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வந்து சேருவார். நம்ம ஆள்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு, டே தம்பி கதவை நான் வந்து கூப்பிடும்போது திறக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆள் மண்டே ஆட்டிடுவான், லவுஞ்சில் படுத்து கிடப்பான், 2 பேர் காவலுக்கு கொசு வலையை கட்டி உள்ள படுத்துருவான். இவன் பகல் மூணாறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் அடைஞ்சு செஞ்சுட்டு வந்திருப்பான், டயர்ட் ஆகி படுத்துருவான். இவர் அங்கிருந்து பிரதர் பிரதர் கூப்பிடுவாரு. இவங்களுக்கு கேட்கவே கேட்காது, கூப்பிட்டு பார்ப்பாரு. சில நேரம் அங்க படுத்துட்டு எதிர்த்து வந்துடுவான், வந்து கதவை திறந்து இவரை கூப்பிட்டு உள்ள விட்டுருவான். சில நேரம் யாருக்குமே தெரியாது. இவர் என்ன பண்ணா, கூப்பிட்டு பார்த்துட்டு பொறுமை இழந்து அங்கிருந்து பையன் தூக்கி இப்படி எறிவாரு, அந்த பக்கம் வந்து விடும். இவர் அங்க இங்க ஏறி பொத்து குதிச்சு அந்த பக்கம் வந்துடுவாரு. படுத்துக்கிறவங்க போய் எழுப்பி, தம்பி நான் வந்துட்டேன், இனி எழுப்பாத. அவன் அவரை எழுந்துச்சு ஏதோ ஆவிதான் வந்து எழுப்பது நினைச்சு, ஏன்னா சாவியை கூட்டிட்டுலாம் படுத்திருக்கோம். இவர் எப்படி உள்ள வந்தாரு, ஆவிதான் வந்து நினைச்சு, மாஸ்டர் நீங்க நான் தான் வந்துட்டேன், இனி எழுப்பாத, திறக்காத கதவை நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் எழுப்பினேன். நம்ம ஊரு காவல் அப்படித்தான். அங்கேயும் சில நேரங்களில் பிசாசு நம்மள இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள கொண்டு வரும்போது நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க போய் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருந்தா போதும். அவர் போய் நின்ற உடனே உங்களுக்கு வழிவிடாமல் அடைத்திருந்த கதவு அவர் முன்னாடி தானாகவே திறக்கும், தானாகவே திறக்கும். அங்க சொல்லப்பட்டு பாருங்க, தானாகவே திறந்தது. அதன் வழியா அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். 11ஆம் வசனத்து ஆரம்பம் அழகா இருக்கு பாருங்க. எப்ப வந்தது, எங்க வந்து தெரிய வந்தது? ஒரு வீதி பூரா நெடுக நடந்து போயிட்டு தேவதூதன் அவனை விட்டு போன பிறகு அவனுக்கு என்ன வருது, தெளிவே வருது. ஆண்டவர் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? முதல்ல தெளிவு வந்து வச்சுக்கோங்க, பேதர் வெளியே வந்திருக்க மாட்டான். வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். ஆண்டவர் தெளிவு இல்லாமலே வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வந்து அவன் போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடி வந்த உடனே என்ன வந்துச்சு, தெளிவு வந்துச்சு. நல்லா விளங்கிக்கோங்க. சில நேரங்கள்ல உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு தெரியாமலே எவனாவது பண்ண செய்வன, உங்களுக்கு விரோதமா பண்ண எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல சில வேலை பார்த்திருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு தெரியாமலே அவர் முன்னே போய் அவர்களை உடைத்தெறிந்து அதன் முடிவிலே தான் உங்களுக்கு தெரிய வைப்பார். அப்பதான் உங்களுக்கு தெளிவே வரும். ஆமா, அந்த பிரச்சனை எப்படி தாண்டி வந்தோம் எனக்கே தெரியலங்க. சில சாட்சி சொல்ல பார்த்துட்டேன், நான் எப்படி இதை விட்டு வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல சார். நான் இந்த பிரச்சனை எனக்கு எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல சார். அப்ப எப்ப நாங்க தெரிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு கடைசியில தான் தெரிஞ்சதுங்க நமக்காக யாரோ இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. அதுதான் ஆண்டவருடைய கிரியை. முதலே தெரிஞ்சுதா நீங்க அதை விட்டு ஒத்துழைச்சு கொடுத்து வந்திருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு தெரியாமலே அவர் வேலையை நடத்துகிறார். ஆனால் அவருக்கு முன்பதாக
எத்தனை காவலா இருந்தாலும், எத்தனை பெரிய கதவுகள் இருந்தாலும் அவர் முன்பாக வந்து நின்றால் தானாகவே அவைகள் திறந்து உடைந்து நொறுங்கும் வல்லமை உள்ள தேவனுடைய வழி நடத்த நமக்கு முன்பாக இருக்கிறது. வேதம் அப்படித்தான் சொல்றது. அதனாலே உங்களுக்கு முன்பாக போகிறவர் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் தாண்டி கொண்டு போய் உங்களை வைத்திருக்கிற சில காவல்கள் இருக்குது. குடும்ப காவல் உங்களை சுத்தி இருக்குது, குடும்ப கட்டு. இது என்ன காவல்? முதலாம் காவல். இதான் நெருங்கி நிற்கிற காவல். மனைவி பேச்ச மிஞ்சா நடக்க முடியுது என்ன? எல்லாரும் கூட்டமா நின்னாங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனியா நின்னா, அது பயப்படாதவங்க யார் தனியா இல்லைன்னு ஒருத்தர் மட்டும் தனியா நின்றுட்டான், மற்றவங்க வந்துட்டான். ராஜா கேட்டாரா, ஏய் எங்க ஊர்லயும் தைரியசாலி இருக்காமடா ஒருத்தன் அப்படின்னு சொன்னோன்னா ராஜா போய் கூப்பிடுறாங்க. ராஜா கேட்டான், எப்பா நீ தைரியசாலி, உனக்கு தான் பரிசு தர்றோம். ஆமா எல்லாரும் இப்படி நின்னாங்க, நீ மட்டும் அங்க நின்னாங்க. என் மனைவி சொன்னா கூட்டத்தோட நிக்க கூடாது, அதனால நின்ன. அப்ப மனைவிக்கு பயப்படாதவங்க யாரெல்லாம் கேட்டா, நீ ஒரு ஆள் தான் தைரியசாலி நினைச்சா நீ அதை விட பயப்பட முடியிருக்கு, உனக்கு பரிசை கிடையாது எழுப்பிட்டாரு. நிறைய நேரம் அப்படித்தான். அதனாலதான் பிசாசு முதலாம் கட்ட அங்க வைக்கான், எங்கேயும் போக முடியாது. ஊழியமா ஆண்டவருக்கா கொடுக்கிறதா, ஆண்டவருக்கா செய்யறதா, எங்கான சிக்கல் எங்க வச்சிருவான்? ஒண்ணு கணவன் இல்லாட்டி மனைவி இல்லாட்டி பிள்ளைகள் எங்கேயாவது வச்சு முதலாம் காவலை பலமா வச்சிருவான். அடுத்த ஒரு காவல் இருக்கு, அது என்ன கட்டு? இந்த அண்ணன் தம்பி கட்டு, அப்பா கட்டு. அண்ணன் சொல்லுவார், தம்பி சொல்லுவார், அண்ணன் பார்த்தானா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், கட்டாயமா என்ன செஞ்சிடணும், வந்துடணும். என்னப்பா ஃபங்க்ஷன்? என் பிள்ளைக்கு காது குத்த போறேன். ஏழே அது இப்பெல்லாம் குத்துறோம்டா, ஞாயிற்றுக்கிழமை தான் குத்தணுமா? ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறோம், அன்னைக்கு தான் லீவு, எல்லாரும் அன்னைக்கு தான் வர முடியும், நீ மட்டும்தான் வர முடியுங்க. இல்லடா சர்ச்சைக்கு போகணும். அதெல்லாம் நீ சர்ச்சைக்கு எல்லாரும் நம்ம சர்ச்சை எங்க போகுது, அங்கதான் இருக்க போது, நீ வாட்டுக்கு எப்பதான் போயிட வேண்டியதானே அப்படி சொல்லிருக்கோம். என்னடா எப்படி சொல்லுத அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா வருவார். தம்பி ஆசையா கேட்காங்கல்ல, எப்பவுமா கேட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி எப்பவுமா உன்ன கேட்டாங்க, ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு தடவை இப்படி ஒரு ஃபங்க்ஷன், அதுல வந்து நிப்பானா இவர் தான் வெளியே ஒரு சர்ச்சை போய் தூக்கி வச்சுட்டு ஆட போறாரு. அங்கெல்லாம் சர்ச்சை இல்லையாக்கும் பக்கத்துல, நம்ம வீட்டு பக்கத்துல பாரு ஒரு சர்ச்சை இருக்கு பாரு, அங்கெல்லாம் உங்க சர்ச்சில் 3 மணி நேரம், இங்கெல்லாம் அப்படி கிடையாது, 1 மணி நேரம் தான், போனோமா வந்தோமான்னு இருக்கும். ஈஸியா போயிட்டு வரதை விட்டுட்டு அங்கதான் போவாரான் அவரு. சரி நான் இருக்கேன் முடிஞ்சு வச்சா. இது வந்து என்ன கேட்டுனா உறவு கட்டு, உறவு கட்டு. இல்லாட்டி அவன் சொல்லுவான், நாளைக்கு நீ ஃபங்க்ஷன் வச்சு அவன் வரணும்லடா, பேசாம உட்காரு அப்படின்னு அப்பா சொல்லிடுவாரு. அப்பா சொல்லிட்டாரு, என்ன செய்ய, மனைவிட்ட போய் குசு குசுன்னு பேசுறாரு. அவங்க அப்பா சொல்லிட்டாரா, பேசாம இருக்கும். நானும் ஏற்கனவே அப்படித்தான் நினைச்சேன்றோம். முடிஞ்சு வச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. அதுக்கு மேலே அப்பா என்ன அம்மா என்ன அப்பவே கிடையாது, முடிஞ்சு வச்சுக்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தாச்சு, உட்காருன்னு உட்காந்து அவ்வளவுதான். இந்த கட்டு. அடுத்தது ஒண்ணு 3ஆம் காவல். அது என்ன தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம்னு ஒன்று இருக்குதா, அது 3ஆம் கட்டு. அந்த காவல் வேலைக்கு போயிருப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், இந்த பைபிளை தூக்கி அப்படி வாசிப்போமே அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சோன்னே, என்ன டீச்சர் பைபிளை வாசிக்கிய? என்ன டீச்சர் எப்போ பார்த்தாலும் பைபிளை கையில். அதான் வீட்டில் வாசிட்டு போயிடலாம், இப்போ சர்ச்சில் வாசிட்டு போயிடலாம், நீ வந்து அதை தான் வாசிக்கலாமோ, நான் உங்கள்கிட்ட தான் பேசலாம்னு வந்தேன். இல்லை 2 அதிகாரம் நான் வாசிச்சுட்டு வந்துடுறேன். 2 வாசிக்கிற நேரம் காணாது, உங்க ஊர் நடவடிக்கை உலக நடவடிக்கை தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா நம்ம ஸ்கூலை பத்தி அப்படியாக்க பிரச்சனை இப்படியாக்க பிரச்சனைன்னு ஆரம்பிச்சு, ஸ்கூல்ல ஆரம்பிச்சு கடைசியில உலகத்துக்கு போய் அமெரிக்கா ஐரோப்பியா எல்லாம் சுத்தி அடிச்சு கடைசியில வந்து டைம் காலி பண்ணிட்டு அப்ப வருத்தமா டீச்சர் எஞ்சி போறியா, நான் பைபிள் வாசிக்க ஓடிப்போ அப்படி சொல்ல முடியல. என்ன கேட்டா, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, வருத்தப்பட்டுருவாங்க, 4 பேர் என்னமோ அசிங்கமா சொல்லிடுவாங்க. இதுக்காக ஜோமனாதான் நினைப்போம். அதுதான் சார் நல்லா இருக்கீங்களா, இவ்வளவு நாள் வராம எங்க இருந்து வந்தான். நானும் உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வரணும் பார்த்தேன், இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிட்டு பாருங்க. அது கரெக்டா கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்பதானே ஜோம் பண்ண போகணும்னு நினைச்சோம், அதுக்கு முந்தைய நம்ம ஜோம் பண்ண நினைக்கவே இல்லை. அப்ப நம்ம ஊர் சுத்தம் நினைச்சோம், அப்பவும் ஒரு வயது வர மாட்டான். ஆனா பைபிள் எடுத்துட்டு ஜோம் பண்ணு நினைச்சிட்டோம்னா நெருங்கிய நண்பன் வருவான், உயிர் தோழன் அப்பதான் வருவான்.
வந்து நிற்பான். இதுதான் அந்த கட்டு. இது வந்து வெளியே வர முடியாது. அந்த நண்பனை பார்த்து தைரியமா சொல்ல நமக்கு என்ன இல்லை, விலங்கு இல்லை, நம்மளை கட்டி உட்கார வச்சிடும். கடைசி என்னன்னா ஊர் கட்டு. ஊர் கட்டு நல்லா எனக்கு சர்ச்சைக்கு வந்து ஞானதான் இருந்திருக்கோம். ஊர்ல இருக்க ஒரு பேருக்கும் தெரியாது நம்ம கிறிஸ்தவ மாறினது. நம்ம பிரதர் சும்மா இருக்க மாட்டார், நம்ம சிஸ்டர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம ஊர்ல இருக்க 4 பேரோட இன்னும் ஊர்ல பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். அன்னைக்கு பார்த்து அவர் வருவாரு, என்ன சாமி பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படிப்பாரு. இப்ப யாரடா கூப்பிடுறாரு, தெரியலையே தெரியலையா. அவன் பக்கத்து சும்மா இருக்க மாட்டான். நம்ம விசுவாசி இந்த மாதிரி நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு நடக்க மாட்டாங்க. எக்கோ எக்கோ மெரிக்கா மெரிக்கா அப்படின்னு போனோம். அவன் வந்து 4 அக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இல்லை இவன் யாரை கூப்பிடுறா, இந்த பொம்பளை யாரா கூப்பிடுறா, மேரிக்கா. நம்மகிட்ட யாருமே மேரி கிடையாதுல்ல. அப்ப பக்கத்துல வந்துட்டு, ஏக்கா மேரிக்கா என்னக்கா நான் கூப்பிட்டு இருக்கு காலேஜ் காலமா இருக்கேன். என்ன தங்க உனக்கு எப்படி மேரிக்கு பேர் வந்தது, உனக்கு எப்போ சாமன் பேர் வந்தது. அது நான் அந்த கோயிலுக்கு போனேன்னா சர்ச்சைக்கு, அங்க நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா அதனால எனக்கு பேரு பேருது மேரி. அப்படியா கதை, இவள் வாரேன். உடனே போவான் ஊரா. எக்கா அக்கா உங்களுக்கு அது தெரியுமா, இவ பேர் மேரியா. நம்ம ஊர்ல இவ இருந்துக்கிட்டு அங்க போய் கோயில சேர்ந்துக்கிட்டு பேரை மாத்திருக்கா மேரி. இவ்வளவு மாறி யாருங்க விடக்கூடாது. அவன் வீட்டுக்கு கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. இன்னைக்கு கேட்டு பஞ்சாயத்து வச்சிருக்கோம். இவ எப்படி நம்ம ஊர்ல இருந்து அங்க போறா விடக்கூடாது. நம்ம ஆளு செஞ்ச உதவி, என்னால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு அவர் போயிடுவாரு. இப்ப ஊர் கட்டு உனக்கு நீ சர்ச்சைக்கு போறதா இருந்தா ஊரை விட்டு உடனே என்ன செஞ்சிடுவோம், உடைக்க வச்சிருக்கோம். உனக்கு ஊர்ல எந்த காரியம் கிடையாது. இப்ப எதை செய்ய அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கோம். இந்த கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பிசாசு நம்மளை ஆண்டவர் கூட முன்னேற விடாம, கத்தருக்கா எதையாவது சாதிக்க விடாம நம்மளை தடுப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா, இந்த கட்டை பத்தி கவலையப்படாத, நான் உனக்கு முன்னே போவேன். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா கட்டையும், குடும்ப கட்டு, உன் உறவு கட்டு, எல்லா பிசாசு கட்டு, தந்திர கட்டுகள் எல்லாம் உன் ஊர் கட்டை நான் உடைச்செறிஞ்சு உன்னை கொண்டு என் வேலை செய்யறதுக்கு வெளியே விட்டுட்டு வருவேன். அது வரைக்கும் நான் போற பாதையை என்னை பின்பற்றி வா. உனக்கு முன்பாக கடலாண்ட செய்யும் தானாலே விலகி போகும், விலகி போகும். உன் முன்னேற்றத்தை கெடுக்கிற எந்த தடையும் கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். உன் ஆவிக்குரிய ஜீவமானாலும் சரி, உன் சரீர பிரகாரமான காரியமானாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உங்கள் தொழில்கள், வியாபாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முன்னே போகிறவர், தடைகளை தகர்த்து போடுகிறவராய் சொல்லுகிறேன். உன்னை முன்னேற முடியாதபடி, நீ பொக்கிஷத்தை எடுக்க முடியாதபடி இருக்க தடைகளை உடைப்பேன். நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்க திட்டம், ஒருவேளை ஆண்டவர் உங்க பிசினஸ் ஆசீர்வதிச்சு, உங்க பிசினஸ் வச்சுதான் கர்த்தர் உங்களை எல்லாரும் சாட்சியா நிறுத்தணும் கர்த்தர் திட்டம் வச்சிருப்பார். அதை கெடுக்க வருகிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்க நினைக்கிற உங்களுடைய எல்லா பதவி உயர்வையும் கெடுத்து உங்களை தடை பண்ணி வைத்து நிப்பாட்டுகிற பிசாசின் கரைத்தை கர்த்தர் உடைப்பார். அவர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு நான் பதவி உயர்வுபடுத்து, என் பிள்ளைகள் மூலமா அநேக பிள்ளைகள் போஷிக்கப்படவும், அநேக பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும் நான் திட்டம் வச்சிருக்கிறேன். பிசாசே, என் பிள்ளைகளை நீ தடை பண்ணாத போ என்று சொல்லி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை எடுத்து கர்த்தர் நம்ம கையில தருவார். அவராலே கூடும். தடைகளை உயர்த்து போடுகிறவர் அதைத்தான் செய்வார். ஆண்டவர் அதை செய்தார். இரும்பு கதவுகள் தானாக திறந்தது. பேதுரு வெளியே வந்து நின்றார். கர்த்தர் அவனுக்கு தெளிவை உண்டாக்கினார். அந்த நாளிலே கர்த்தர் அந்த பேதுரு மூலமா திரும்ப செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தார். பேதுருவை கொண்டு பல நிருபங்களை கர்த்தர் எழுதினார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குறித்து வைத்திருக்க திட்டத்தை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது, எந்த அதிகாரியும் தடை பண்ண முடியாது, எந்த விதமான உறவினர்களும் நண்பர்களும் தடை பண்ண முடியாது. நான் உனக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை நான் உன்னை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருப்பேன். தடைகள் தானாகவே என்ன செய்யும், உடையும். உன் கையில் இருக்கிற கட்டுகள் தானாகவே உடையும், எல்லாம் மாறும். வஸ்திரத்தை தரித்தவனால், நீ பாதரட்சிகளை தரித்தவனால் என் பின்னே நீ என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அப்படி செய்வீர்களானால் தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அநேகருடைய கண்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்றால்
ஆச்சரியமானவர்களாய் மாறுவீர்கள். அங்க பேதுரு என்ன செய்தான்? போய் நின்னா வீட்டுக்கு முன்னாடி, அங்க போய் கதவை தட்டி உள்ள போனா அங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லப்பட்டது. பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்கள் எண்ணங்களுக்கு என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு சொன்னார். இதுவரைக்கும் சொப்பனம் பார்த்தது மாதிரி இருந்தது. இப்ப தெளிவு என்ன சொல்றாரு? ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய கைக்கும் என்னை கர்த்தர் தப்புவிக்க ஒரு தூதனை எனக்காக என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார் என்று சொல்ல வைத்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஊருக்குள்ள போய் அங்க இருக்குதான மக்களை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பேதுரு வந்ததை என்ன செய்யல, நம்பல. அநேகருடைய கண்களுக்கு நீங்கள் ஆச்சரியமாய் மாற போறீங்க. உங்க முன்னாடி இருக்க தடைகளை பார்த்து அநேகர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவன் கதை முடிஞ்சு, இந்த பிரச்சனையோட வாஞ்சான், இனி அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவத்தின் பிசாசு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அவன் கூட்டம் போட்டு பேசுவான், இந்த பிரச்சனையோட இவன் ஆவிக்குரிய ஜீவியம் முடிஞ்சது, இனி இவளுக்கு வாழ்க்கை கிடையாது அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் நம்மை உடைத்து எரிந்து பிரச்சனை தடைகளை உடைச்சி நம்மளை கொண்டு அவன் முன்னாடி நிறுத்துவார். அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை யார் முன்னேறக்கூடாது நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்துவார். யார் உங்களுக்கு செய்வனை வச்சானோ அவன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு உங்களை சுகமா நிறுத்துவார். அவன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு உங்களை ஆசீர்வதிச்சு கர்த்தர் நிறுத்துவான். பார்த்து வெந்து சாகணும் அப்படிதான் ஆக்குவார் கர்த்தர். ஏன் தெரியுமா? என்னடா இது, நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னுமே எப்படி இருக்கிறான், அவன் நல்லா இருக்கானே அப்படின்னா இவன் ஆராதிக்கிற தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்ல வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி பேதுரு வெளியே வர முடிஞ்சது? நாளைக்கு அவனுக்கு பயங்கரமான சாவு வருவதற்கு ஆயத்தமா இருக்குது. நம்ம கூடி இவனை எப்படியாவது தப்பிக்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவன் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறான். என்ன சொல்றான்? ஆவி வந்திருக்குன்னு சொல்றான். ஆனா ஆவி இல்லப்பா, நான் பேதுரு தான் வந்திருக்கிறேன். ஒரு தூதன் என்னை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ விட முடியாது இருக்கிற அந்த கட்டிலிருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து தூக்கி கொண்டு விட போகிறார். அதை பார்த்து அநேகர் சொல்ல போகிறார்கள், இது தேவனால் நடந்ததுன்னு சொல்ல போகிறார்கள். கர்த்தர் அதை செய்வாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தடைகளை உடைத்து போடுகிறவன். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரம் உலக பிரகாரமான காரியத்தில் நான் தடைகளை உடைப்பேன். எரிகோ கோட்டை எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. சிறைச்சாலை கதவுகள் எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. 4 காவல்கள் எனக்கு பெரிய காரியம் அல்ல. நான் அவைகளை தாண்டி உன்னை கொண்டு வர வல்லமை உள்ளவன். உனக்கு முன்பாக ஒரு கதவு பூட்டப்படலாம், உனக்கு எல்லா கதவாய் மாற்றித்தர என்னால கூடும் என்று கர்த்தர் சொல்றார். எரிகோவின் ராஜா நினைத்தான், இந்த ஜனத்துக்கு இந்த வாசலை அடைத்து விட்டால் வேறு வழி இல்லை, இவர்கள் எங்கேயும் போக முடியாது என்று நினைத்தான் ஐயா. ஆனா நீரோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்க அந்த ஆண்டவரை அரங்கத்தை ஆண்டவரை அந்த அரணை நிர்மூலமாக்கி ஜனங்கள் ஏறி போகத்தக்கதாய் மாற்றி கொடுத்து எல்லாமே வாசனாய் மாற்றினீரே. அதே போல எங்க பிள்ளைகளையும் அப்படியே நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக இருக்க தடை கற்களை நீக்கி போட்டு கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்னே கடந்து போய் அவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவர்களுக்கு நீர் மேய்ச்சலை காண்பிப்பீராக. ஆசீர்வதியும். திருமணத்தில் தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் திருமண தடைகளை உடைத்தெறிவீராக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிற்கு கற்ப தடைகளை கர்த்தர் உடைத்தெறியும். அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். வேலை இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பின் தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவீராக. கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, பிள்ளைகள் தொழில வியாபாரங்கள முன்னேற்றம் இல்லாமல் வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தின் பாதையை கொடுக்க, ஜெபம் பண்ண, வேத வாசிக்க, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க, சபை கூடுதல் நிலைத்திருக்க முடியாதபடி போராடுகிற சகல சத்துருவின் மதமையின் தடைகள் உடைக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் ஆவியிலே பலனடைந்து பலத்தின் மேல் பலனடைந்து கழுகை போல உயர எழுப்பி பறக்கத்தக்கதாய் கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆசீர்வதி. கிருபை கூட இருப்பதாக இரத்த கொடைகளை மூடிக்கொண்டு ஆசீர்வதித்து அனுப்பும். சமூக எங்க பிள்ளைகளோட கடந்து போகட்டும். ராஜாலாம எங்க பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போறோம். இந்த மாசத்துல கொடுத்த வாக்குறுதியின்படி இன்னும் எங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய என்னென்ன காரியங்கள் உண்டோ கர்த்தர் அதை எல்லாம் இந்த மாசத்துல செய்ய வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க அவர்களுக்கு கிருபைத்தார். கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள்